வாவ் சூப்பரா வந்துட்டு நம்மளோட திணை சாக்லேட் குக்கி ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்துட்டு குக்கி வந்துட்டு பின்னாடி ரொம்ப பர்ன் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க வாவ் சாக்லேட் மெல்ட் ஆகி நல்ல சூவியா உள்ள செமையா இருக்குதுல்ல. பாத்தீங்களா சாக்லேட் மட்டும் எப்படி கிடைச்சிருக்கான்னு. ஸோ கிட்ஸுக்கு எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் தான் சாப்பிட்றாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ்னா திணைக்குள்ளே இருக்கே, திணை மாவு ஆட் பண்ணியிருக்கிறமேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஹாப்பி ஆவீங்க. ஸோ ரெண்டு மாம் ஹாப்பி, அவங்களோட கிட்டும் ஹாப்பி, ஸோ நாங்களும் ஹாப்பி. என்ன சிஸ்டர் பண்ணுறது, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கொடுத்தே ஆகணும், என்ன பண்ணுறது, ஏதாவது ரெசிபி போடுங்களேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. திணையில் நம்ம குக்கி செஞ்சு கொடுக்கலாம். திணை குக்கியை சும்மா கொடுத்தா சாப்பிட்ருவானுங்களா? கூடவே கொஞ்சம் டார்க் சாக்லேட் இல்லைன்னா ஹெல்த்தியான சாக்லேட் ஏதாவது இருந்தால் அது கூட சேர்த்து நம்ம கொடுத்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு திணையில் சாக்கோ போட்டு சாக்லேட் திணை குக்கி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் 45 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே வந்துட்டு ப்ரௌன் சுகர் 35 கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது கூட நம்ம திணை மாவு 60 கிராம், வீட் ஃப்ளார் 15 கிராம், இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்பே 170 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். ரொம்ப வாட்டராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திரித்திரியாகவும் இருக்கக்கூடாது. திரித்திரியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்துட்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷேப்பில் இருக்கணும். இப்போது நம்ம கோவச்சூர் சாக்லேட்டு ஆட் பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால. இப்போ கோவச்சூர் சாக்லேட் வச்சு தான் நான் வந்துட்டு இந்த திணை பிஸ்கெட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ இது லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் வேணுமோ அவ்வளோ இன்சர்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 குக்கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்துட்டு உள்ளே வச்சுருக்கேன். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் எதுவுமே இல்லை, ஹெல்த்தி வெர்ஷனாக போயிடும். கம்ப்ளீட் திணை பேஸில் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸு அந்த சாக்லேட் வந்துட்டு குட்டி குட்டி பீஸாக வந்துட்டு ஆட் பண்ணி இது ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்துட்டு கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாமா? கரெக்டாக 170 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் 50 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் அவுட்புட் பார்க்கலாம். வாவ் சூப்பராக வந்துட்டு நம்மளோட திணை சாக்லேட் குக்கி ரெடி ஆகிடுச்சு. சாக்லேட்டுக்கு சாக்லேட் இருக்குது, கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஹெல்தி வெர்ஷனுக்கு நம்மளோட கம்ப்ளீட் திணை குக்கி இருக்குது. சாக்லேட் லாவா மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அந்த குக்கியும் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? நிறைய பேர் வந்துட்டு குக்கி வந்துட்டு பின்னாடி ரொம்ப பர்ன் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரே ஓடிஜியோடு இருக்கும், அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி அலுமினியம் டின் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? சாக்லேட் மெல்ட் ஆகி நல்லா சூவியாக உள்ள செமையாக இருக்குதுல்ல, லாவா மாதிரி வந்திருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். திணைக்கு திணையும் ஆச்சு, சாக்லேட்டுக்கு சாக்லேட்டும் ஆச்சு. இன்னும் டார்க் சாக்லேட் கொடுக்குறப்போ கம்ப்ளீட்டாக ஹெல்த்தி வெர்ஷன் தான், ஒரி பண்ணாமல் கொடுக்கலாம். இப்போ என் பையனுக்கு கொடுத்து பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கே சாப்பிடணும் போல் இருக்குது, நானும் சாப்பிட்டு பார்த்துடுறேன். அப்புறம் என்ன, குக்கி லேர்ன்
கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இது பிசினஸா கன்வெர்ட் பண்ணனும்ல. சோ உங்க பிசினஸ்க்கு வேணுங்கற FSSAI GST நம்மளோட தீபார் பேக்ஸ்லயே நாங்களே எடுத்து கொடுக்கிறோம். சோ உங்களுக்கு FSSAI வேணும், GST வேணும்னா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான எல்லா டீடைல்ஸுமே நம்மளோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ வெப்சைட்ல அடுத்தடுத்து என்ன மாஸ்டர் கிளாஸ் இருக்கு, ரெக்கார்டர் செக்ஷன்ல என்னென்னலாம் உங்களால பை பண்ண முடியும், எல்லா டீடைலுமே வந்துட்டு நம்மளோட வெப்சைட்ல இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் இது நீங்க கமர்ஷியலா சேல் பண்றீங்கன்னா அது என்ன பிரைஸுக்கு சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரணும்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மில்லட்டும் போட்டிருக்கோம், கவுச்சோ சாக்லேட் போட்டிருக்கோம். ஸோ ரேட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 கிராமே வந்துட்டு நீங்க 370 இருந்து 450 வரைக்கும் சேல் பண்ணலாம். அழகான பேக்ல உங்களோட பிராண்ட் போட்டு நீங்க சேல் பண்றப்போ எல்லாருமே வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்குவாங்க. ஏன்னா பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணீங்க, ஆயில் யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கமர்ஷியல்ல வேற ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்ல பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்ல இந்த ரெசிபில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இப்பவே கிளாரிஃபை பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட தீபார் பேக்ஸ் சேனல்ல இப்பவே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா கண்டிப்பா அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெசிபில நம்ம மீட் பண்ணலாம். பை.